பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 திவ்யா சரியான வெஞ்சன்ஸில் கமருதனை குத்துதுங்க. சுபிக்ஷா வந்து சபரியை குத்துது. ஆதிரை எப்ஜே பொலன்னு பொழக்குதுங்க. விக்ரம் கடுப்பாயிட்டான் ரம்யா மேலே, வச்சு செஞ்சிட்டான். லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாமினேஷன் ப்ராசஸ் எப்படி நடக்க போகுதுன்னா ஒரு மாதிரி வித்தியாசமாக நடக்க போகுது இந்த வாரம். அதில் வந்து என்னென்னா நாமினேட் செய்ய விரும்புகிறவங்க பேரை வந்து 2 பேரோட பேரை வந்து ஒரு பேப்பரில் எழுதி அந்த சீட்டை வந்து எழுதி கசக்கி டோருக்கு வெளில போட்டுருவாங்க. என்னென்னா அந்த மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வைப்பாங்க. நீங்கள் அந்த இடத்துல போய் பக்கத்தில் நின்று எழுதி கசக்கி வெளியில் வீசிடணும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த வாரம் நாமினேஷன் ப்ராசஸ் நடக்குது. வினோத் வர்றாப்புல ரம்யாவை எழுதுறாரு. ஒரு ஹெல்த்தி கேம் வந்து ஆடுற மாதிரியே எனக்கு தெரியல. ஒன்றா சொன்னங்கி போய் படுத்துக்கிறது, ஆக்ஷனை போட்டுக்கிட்டு நான் வெளில போகிறேன், என்னை யாருமே பேசக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அக்செப்டன்ஸ் இல்லாத ஒரு காரணம் தான். ஸோ அதை எப்படி தான் அவங்க உள்ளே வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிலங்க. ரம்யாவெல்லாம் உள்ளே வச்சுருக்காங்க. பிரஜைன்லாம் தூக்கிட்டாங்க. பிரஜைன்னு, திவாகர், பிரவீன் இவங்கெல்லாம் வெளில தூக்கிவிட்டு வச்சுருக்க உள்ள ஆளுங்களை பார்த்தீங்களா, கேவலமாக இருக்குது. அடுத்து திவ்யா வந்து கமுரு பார்வையும் அரோராவையும் வச்சு ஒரு கேம் ஆடுறானா. யார்? கமுரு. இது சொல்லுது பாருங்கள் திவ்யா சொல்லுது. இதை வந்து கேவலமாக இருக்குங்க. ஆதிரை எஃப்ஜே வச்சு கிளின்னு கிழிச்சிருச்சு. விக்டிம் கார்டு ப்ளே பண்ணார். என்னை வச்சு தான் அவன் கேம் ஆடுனான். நான் வெளில போயிட்டேன், அவன் உள்ளே இருந்தான். ஒரு பொண்ணாக ஆடுவான் அவன். அப்புறம் அரோராட்டம் ஆடுவான். இப்போ அரோராட்டம் ஆடிக்கிட்டு இருக்கான். வியானா எஸ்கேப் ஆகிடுச்சு. வியானாட்ட ஆடுனான். யார்கிட்ட ஆடலை அவன்? நீங்களே சொல்லுங்கள். ஆள் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கிறான் எஃப்ஜே. விக்ரம் ரம்யாவை போட்டு குத்திட்டாப்புல. என்னென்னா கோழைத்தனமான ஒரு பதில் சொல்கிறாங்க. விஜய் கேட்டால் அதுக்கு ஒரு கோழைத்தனமான பதில், நம்ம கேட்டோம்னா அது ஒரு கோழைத்தனமான ஒரு பதில், பாரு கேட்குதா கோழைத்தனமான பதில். எல்லாத்துக்குமே எஸ்கேப் ஆகிறதுக்கு ஐயோ எனக்கு வலிக்குது, என்ன இது பண்ணாதீங்க ஐயோ அப்படின்னா என்னது? நடிச்சுக்கிட்டு ஏன் அந்த கோழைத்தனமாக தான் இருக்குது. யாரும் டச் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு பேர் என்னென்னா வீரம் கிடையாது, அது கோழைத்தனம் தான். கத்தி ஜெயிச்சிட முடியாது. பேசணும், முதல்ல டிபேட் பண்ணணும். ஹெல்த்தி டிபேட் வச்சுக்கிட்டால் மட்டும்தான் ஒரு இடத்துல ஜெயிக்கவே முடியுங்கிறது தெரிய மாட்டேது அதுக்கு. அடுத்து சாண்ட்ரா வியானா குத்திருச்சு. சுத்தமாக வந்து இன்வால்மெண்ட்டே இல்லையா, எப்படி சொல்லுதுன்னு தெரியல. சாண்ட்ரா குத்திருச்சு. புருஷன் போன கடுப்பில் குத்துது. அடுத்து எஃப்ஜே ரம்யாவை குத்திட்டான். அதிகார துஷ்பிரயோகம் செஞ்சுருக்கு ரம்யா. இதில் என்ன அதிகார துஷ்பிரயோகம் இருக்குது சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சுபிக்ஷா சபரியை குத்திருச்சு. எல்லார்கிட்டையும் அவங்க வந்து ஒரு நல்லவங்க மாதிரியான ஒரு போர்ட்ரே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சுபிக்ஷா வந்து போட்டு பொழந்துருச்சிங்க சபரியை. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு மாதிரி இருக்கேன் நாமினேஷனு.